தன்னை ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர் என கூறிக்கொள்ளும் ஒருவர் என்னுடன் சட்டில் உரையாடினார். ஆரம்பம் இவ்வாறு தான் இருந்தது. அதாவது சில பங்குகளின் பெயர்களை குறிப்பிட்டு அவை அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராக இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். நானும் அவதானமாக அந்த பங்குகளை பார்வையிட்டதன் பின்னர் என்னுடைய இலக்கு விலை இன்னும் வரவில்லை, அந்த விலை வந்தால் அதனை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டேன். பதிலுக்கு அவர் என்னிடம் கேட்டார், அந்த இலக்கு விலைகளை நான் அறியலாமா என்று. நானும் அதற்கென்ன என்று சொல்லி அடுத்த பதிலில் விலாவாரியாக அந்த விலைகளை குறிப்பிட்டு அனுப்பினேன். அவரிடமிருந்து அதற்கு கிடைத்த பதில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் சந்தை விலை குறைவாக இருக்கும் பொழுது அதிகரித்த விலைகளை போட்டு இதுதான் தன்னுடைய இலக்கு விலை என்று குறிப்பிட்டு எனக்கு பதில் அனுப்பியிருந்தார். அதன் பின்னர் நான் கேட்டேன், இலக்கு விலைகளானது இப்பொழுது சந்தை விலையிலும் பார்க்க அதிகமாக உள்ளது, சந்தை விலை குறைவாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் ஏன் இவ்வாறு அதிகரித்த விலைகளை உங்களுடைய இலக்கு விலைகளாக வைத்திருக்கின்றீர்கள் என்று. அவரிடமிருந்து அதற்கு பின்னர் பதிலே வரவில்லை. இந்த உரையாடல் மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்வது என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய உள்மனது என்ன? நீங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்வது என்ன? தயவு செய்து கருத்தில் பதிவிடுங்கள்.